அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து 15,000 பேர் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளனர். ஏவி ராஜு அவர்கள் மூலமாக 3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தில்லுமுள்ளுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வரக்கூடிய சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தற்பொழுது எதற்காக இந்த பஞ்சாயத்தை வெளிப்படையாக செய்தியாளர்கள் மூலமாக காட்டுகிறார் என்றும் தற்பொழுது முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதிமுகவில் பொதுச் செயலாளராக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தில்லுமுள்ளுகளையும் செய்துள்ளார். குறிப்பாக அவரது பினாமியாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அவர்கள் பல கோடி சொத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரது பெயரில்தான் வாங்கியிருக்கிறார் என்றும் இவர் முதல்வராக இருக்கும் பொழுது செய்த டெண்டர் ஊழல் முறைகேடு அனைத்தும் இவருக்குத்தான் சாதகமாகவும் ஆதாயமாகவும் இருந்திருக்கிறது என்றும் தன்னை நஷ்டப்படுத்திய 60 லட்சத்தை பெறுவதற்காக முறையாக கட்சி அலுவலகத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முறையிட்டேன். நான் நஷ்டப்பட்டதன் காரணமாக என்னிடம் அந்த பணத்தை திரும்பி தருமாறு கேட்டுக்கொண்டேன். ஆனால் கட்சி நிர்வாகமோ எடப்பாடி பழனிசாமியோ அவரது பினாமி என்ற ஒரே காரணத்தினால் எனது பங்களிப்பே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சியிலிருந்தும் என்னை நீக்குவதாக என்னை மிரட்டியுள்ளார். இதன் காரணமாகத்தான் அனைத்து உண்மைகளையும் கூறி பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைவதாகவும் என்னுடன் ஆதரவாளராக இருக்கக்கூடிய 15,000 பேரும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே அதிமுக தோல்வி கட்டத்திற்கு எட்டியுள்ளது என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் ஆட்சி கவிழக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டது. சரியான தலைமை இல்லாமல் இருந்தால் 4 ஆண்டுகால ஆட்சியே நீடித்திருக்காது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான். சசிகலா அவர்கள் கேட்பதற்கு முன்பாக தனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறிவிட்டார். ஆனால் அதே இடத்திற்கு முதல்வராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்ற கேள்வியையும் சசிகலா அவர்களிடம் கூறினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக இருப்பார் என்று சசிகலா அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை தேர்வு செய்தார். ஆனால் மற்ற மாவட்ட செயலாளர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் அழைத்து கூவத்தூரில் வைத்து பல கோடி வியாபாரமும் நடத்தப்பட்டது. முதலமைச்சர் பதவிக்கு அதில் பல கோடி வியாபாரம் செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி மூலமாகத்தான் என்றும் அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் யார் காலை வேண்டுமானாலும் பிடிப்பான். அதுவே காரியம் ஆகிவிட்டால் தன்னை செய்த நன்றிக்காக எவருக்கும் அடிபணிய மாட்டான் என்றும் காலை வாரிவிடக்கூடிய பண்பு கொண்டவன் எடப்பாடி என்று கடுமையான சொற்களால் தற்பொழுது சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து அதிமுகவின் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் தன் வசப்படுத்துவதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்களை தனிமைப்படுத்தினார் என்றும் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பன்னீர்செல்வம் தான் காரணம் என்று அவர் மீது முத்திரையும் குத்தினார் எடப்பாடி என்றும் கடுமையான சொற்களால் தற்பொழுது ஆதாரங்களுடன் ஒவ்வொன்றாக வெளியிடப்படுவேன் என்றும் ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். இனியும் எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாது. அவரும் அவரது கூட்டாளியும் நிச்சயமாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.